வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எழில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எழில் வாருமே. நதிநீரில் அலைந்தாடும் மகள் போலவே, கதியேதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எழில் வாருமே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாதனில் நாடும் மனம் கேட்கிறேன். நீரின்றியே மண்ணில் வளமில்லையே, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாதனில் நாடும் மனம் கேட்கிறேன். என்னை தாங்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிந்தாலும் விழி மூடி பயனேது, துயர் மூடும் மனமுந்த அருள் காணும் வகையேது. பலனாக கை மீது வா, இங்கு புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எழில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எழில் வாருமே. துணையாக எழில் வாருமே, துணையாக எழில் வாருமே. வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு இப்பொழுது எங்கள் முன்னாலே வல்லமையுள்ள தேவனாக, ஆற்றல் நிறைந்த இறைவனாக, எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் உணர்வுகளையும் நாடி துடிப்பையும் உணர்ந்த தெய்வமாக எங்கள் முன்னால் எழுந்தருளி வந்திருக்கின்றார். அந்த வல்லமையுள்ள பிரசன்னத்தை யாரெல்லாம் நம்புகின்றார்களோ அவர்கள் எல்லோருமே இயேசுவின் வல்லமையை காண்பார்கள். இயேசு தன்னுடைய பணிவாழ்வின் பொழுது எத்தனையோ புதுமைகள் செய்தார். ஆச்சரியமான செயல்களினால் மக்களை ஆச்சரியப்படுத்தினார். பல நேரங்களில் இயேசு சொன்ன வார்த்தை, உன் நம்பிக்கைதான் உன்னை குணமாக்கியது என்று சொல்லுவார். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்லமைகளை, அவருடைய அருளை அனுபவிக்க ஆசைப்படுகின்ற பொழுது ஆண்டவர் எங்களிடம் பார்ப்பது முக்கியமான விஷயங்கள் இரண்டு.
முதலாவது, நான் ஆண்டவரின் வல்லமே அவருடைய அன்பை நம்புகின்றேனா என்பது. அடுத்ததாக, நிச்சயமாக எனக்கு உண்மையிலேயே அந்த தேவை இருக்கின்றதா என்று பார்ப்பார். என்னிலே விசுவாசம் இருக்கின்ற பொழுது, என் வாழ்க்கையில் தேவை இருக்கின்ற பொழுது, அந்த ஆண்டவரினால் என் தேவையை நிறைவு செய்யாமல் இருக்க முடியாது என்பதைத்தான் இயேசுவினுடைய பணி வாழ்க்கை எங்கள் எல்லாருக்கும் சொல்லி நிற்கின்றது. அந்த இயேசு இப்பொழுது எங்கள் முன்னாலே, எங்கள் மத்தியிலே அதே வல்லமையுள்ள இறைவனாக, ஆற்றல் நிறைந்த ஆண்டவராக, எங்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்ட எங்களுடைய மீட்பராக இருக்கின்றார். அன்பான சகோதரங்களே, இயேசுவை நம்புவோம். அந்த நம்பிக்கை நிச்சயமாக எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவாக தரும். கொஞ்ச நேரம் ஆண்டவர் மீது இருக்கின்ற விசுவாசத்தினால் அவர் முன்னால் முழந்தாட்படியிட்டு ஜெபிப்போம். எங்கள் விசுவாசத்தை அவருக்கு காணிக்கையாக கொடுப்போம். என் விசுவாசம் என்னை மட்டும் குணமாக்காது. நான் இயேசு மீது வைத்திருக்கின்ற விசுவாசம் மற்றவர்களையும் குணமாக்கும். நான் யாருக்காக ஜெபிக்கின்றேனோ அவர்களும் நிச்சயமாக இயேசுவின் வல்லமையை காண்பார்கள். அந்த நம்பிக்கையுடன் என் ஜெபங்களை கேட்டு நிற்கின்ற அனைவரையும் இயேசு முன்னால் கொண்டு வருவோம். இயேசுவிடம் அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மீண்டும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர்களிடம், நான் இந்த மக்கள் மீது பரிவு கொள்ளுகின்றேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கின்றார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடும் தொலைவிலிருந்து வந்திருக்கின்றார்களே என்று சொன்னார். அதற்கு அவருடைய சீடர்கள்,
இந்த பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு கொடுப்பதெப்படி என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன என்று கேட்டார். அவர்களும் 7 என்று சொன்னார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுத்தார். அவர்களும் மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீதும் அவர் ஆசி கூறி பரிமாற சொன்னார். அவர்கள் எல்லாரும் வயிறார உண்டார்கள். மிகுதியாக இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறத்தாழ 4000 பேர். பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடர்களுடன் படகிலேறி தல்மனுத்தா எனும் பகுதிக்கு சென்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வில் நடந்த ஒரு அழகான நிகழ்ச்சிக்கு இப்பொழுது நாங்கள் செவிமடுத்தோம். இந்த நிகழ்ச்சியை பற்றி அறியாத எந்த ஒரு கிறிஸ்தவனும் இருக்க முடியாது. ஆண்டவர் பெரும் திரளான மக்களுக்கு வயிறார உணவு கொடுத்த இந்த நிகழ்ச்சியை, இதுக்கு சமமான அல்லது இன்னொரு நிகழ்வை 4 நற்செய்தியாளர்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு மார்க்கு நற்செய்தியாளரின் விபரணத்தை கொஞ்சம் கவனமாக நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் இந்த விபரிப்புக்குள்ளே பல செய்திகள் இருக்கின்றன. ஒரு சில நாட்களுக்கு முன்னர் நான் இந்த செய்தியை வாசித்த பொழுதுதான் இந்த ஒரு விபரிப்பை நான் கவனமாக பார்த்தேன். நற்செய்தியாளர் மார்க்கு எதையுமே இழுத்தடித்து சொல்ல மாட்டார். ஏனென்றால் அவருடைய நற்செய்தி வெறுமனே 16 அதிகாரங்கள் மட்டும்தான் உள்ளது. இந்த 16 அதிகாரங்களுக்குள்ளும் இயேசுநாதருடைய பொது வாழ்க்கையின் முக்கியமான செய்திகளை எல்லாம் சொல்லியாக வேண்டும். ஆகவே அவர் வார்த்தைகளை வீணாக்க மாட்டார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசும் பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு முன்னுரையாக அவர் தருகின்ற செய்திகள் கிட்டத்தட்ட 2-3 வார்த்தைகள் உள்ளடக்கப்பட்டுவிட்டன. என்ன சொல்லுகின்றார் பாருங்கள். அன்பான சகோதரங்களே, கவனமாக பாருங்கள். பெரும் திரளான மக்கள் இயேசுவை பார்ப்பதற்கு வந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு சிலர் தூர இடங்களிலிருந்து வந்ததாக நற்செய்தியாளர் மார்க்கு மட்டுமல்ல, மற்ற நற்செய்தியாளர்களும் சொல்லுவார்கள். இவர்கள் 3 நாட்களாக, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாட்களாக இயேசுவின் செய்திகளுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நியாயமாக சிந்தித்து பாருங்கள். பெரும் தூர பயணம் போகின்றவர்கள் 3 நாட்கள் நின்று ஆண்டவருடைய போதனைக்கு செவிமடுக்கின்றவர்கள்
அதற்கு தேவையான ஆயத்தம் இல்லாமல் போவார்களா? 3 நாட்கள் நிற்க வேண்டும் என்று நினைவுக்கு வருகின்ற பொழுது 3 நாட்களுக்கு தேவையான சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு போக மாட்டார்களா? அது ஒரு பாலை நிலம் ஆயிற்றே என்று சொல்லுவார்கள். எங்கே போய் உணவு வாங்குவதென்று சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்திற்கு அருகே கடைகள் இல்லை என்பது புரிகின்றது தானே. ஆக அந்த இடத்தில் கடைகள் இல்லை. பசி ஆரம்பிக்கின்ற பொழுதே அப்படி என்றால் அவர்கள் போக வேண்டும், போயிருக்க வேண்டும். ஆனால் போகவில்லை. எதற்காக 4 நற்செய்தியாளர்களும் இந்த விபரத்தை தர வேண்டும்? ஏனென்றால் இந்த மக்களிலே ஒரு தாகம் இருக்கின்றது. இயேசுவின் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்கின்ற ஏக்கம் இந்த மக்களிலே இருக்கின்றது. அவர்கள் சாப்பாட்டை பற்றி யோசிக்கவில்லை. அவர்கள் யோசித்திருந்தால் முணுமுணுக்க ஆரம்பித்திருப்பார்கள். எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்ட பொழுது 3வது நாளே அந்த ஜனம் மோயிசனுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக சாப்பிட சாப்பாடு இல்லை என்று சொல்லி முணுமுணுக்கவில்லையா? இன்றைக்கு இந்த ஜனம் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் முணுமுணுக்கவில்லை. தங்கள் பசியை மறந்து விட்டார்கள். அன்பான சகோதரங்களை, பசியை மறந்து போய்விட்டார்கள். அவருடைய ஏக்கம், அவருடைய தாகம் இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதில் தான் இருந்தது. இயேசு அதை பார்க்கின்றார். தன் மீது தாகம் உள்ளவர்களை பார்க்கின்றார். தன் மீது தாகம் உள்ளவர்களின் தேவைகளை அவர்கள் சொல்லாமலே புரிந்து கொள்ளுகின்றார். இதுதான் உங்கள் இயேசு, இதுதான் என்னுடைய இயேசு. நான் அவர் மேல் தாகம் கொண்டிருந்தால் அந்த இயேசுவை பார்ப்பதற்கு, அவர் பேசுவதை கேட்பதற்கு, அவர் எங்கள் முன்னால் இருக்கின்ற பொழுது அவரிடம் ஓடி போவதற்கு எனக்கு தாகமும் ஏக்கமும் இருந்தால் போதும். நான் சொல்ல தேவையில்லை, நான் கெஞ்சி கேட்க தேவையில்லை, நான் அழுது புலம்ப தேவையில்லை. என் தேவையை அவரே புரிந்து கொள்ளுவார். நற்செய்திகள் 4 சொல்லும், ஆண்டவர் இயேசு மக்கள் மீது பரிவு கொண்டார், அவர்கள் தேவைகளை புரிந்து கொண்டார், அவர்கள் தேவையை நிறைவேற்றினார். சும்மா நிறைவேற்றவில்லை, அளவுக்கு அதிகமாக நிறைவேற்றி கொடுத்தார். அதனால் தான் மாற்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், 12 கூடைகள் மிஞ்சினது. இன்றைக்கு 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுகின்றார், 7 கூடைகள் மிஞ்சினது. எங்கு பார்த்தாலும் அளவுக்கு அதிகம். அன்பான சகோதரங்களே, இயேசுவுக்காக ஏங்குகின்றவர்கள், இயேசுவை தேடுகின்றவர்கள், இயேசு மீது தாகம் கொண்டிருக்கின்றவர்கள் வாழ்க்கை நிறைவுள்ளதாக இருக்கும் என்பது இன்றைய இந்த நற்செய்தியின் வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை நம்புகின்றவர்களாக நாங்கள் இந்த பாடலில் பங்கு கொள்ளுவோம். கலைமானில் இருக்கின்ற அந்த தாகம், புனித அகுஸ்தீனாரில் இருந்த தாகம், அன்றைக்கு இந்த ஜெருசலேம் நகரத்து மக்கள், புற இனத்தார், இவர்களில் இருந்த தாகம் எங்களிலும் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அந்த தாகம் என்னுடைய மீட்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த பாடலில் பங்கு கொள்ளுவோம்.
கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த நீதயம் இறைவனை நாடும். நல்ல தியாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும் எந்த நீதயம் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும். வருந்துகின்றவர்களே, என்னிடம் வாருங்கள் என்று சொன்னார். உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். உன்னை நான் புரிந்திருக்கின்றேன் என்று வாக்கு பண்ணுகின்றார். வாருங்கள், ஆண்டவரின் ஆசியை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். காலம் தோன்றா பொழுதிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். காலம் தோன்றா பொழுதிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். குயவன் கையாலே மண் பாண்டம் உடைந்திடும் கதையின் நாயகன் நானின்று. கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த நீதயம் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும் எந்த நீதயம் இறைவனை நாடும். கொஞ்ச நேரம் அமைதியிலே தாகமுள்ள மனிதர்களாக ஆண்டவர் முன்னால் அமர்ந்திருப்போம். எங்களுடைய தேவைகளை சொல்ல தேவையில்லை, ஏக்கத்துடன் இருப்போம். நிச்சயமாக இயேசு எங்கள் தேவைகளை நிறைவேற்றுவார். விசுவாசம் உள்ளவர்கள் இயேசுவின் வல்லமையை காண்பார்கள். இந்த நம்பிக்கையுடன் இயேசுவின் வல்லமை உள்ள ஆசீர்வாதத்திற்காக எங்களை நாங்கள் தயாராக்குவோம். வணங்குவோமே பணிந்து வான நற்கருணையை இணங்கு பழமுறையை இது புதிதாக்குமே. எங்கள் விசுவாச கண்ணின் பங்கம் யாவும் போக்குமே. தந்தை சூதன் ஆனவர்க்கும்
சந்தத மங்கள வாழ்த்து தக்க புகழ் நீடவே சர்வ வல்லமை மட்டில்லா சங்கையோடு கூடவே பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். அதில் சகல மதுர இன்பமும் ஒன்றாயிருந்தது. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல அன்பான ஆண்டவரே, உம்முடைய திருக்குமார் நாம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பின் மறைபொருளை இந்த அப்பத்தில் எங்களுக்கு விட்டு சென்றீரே. இந்த தேவனற்கருணையின் முன்னால் முழந்தாட்படியிட்டு வணங்குகின்ற நாங்கள் அவர் அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்களான்பா எங்க நம்பிக்கை, உம்
உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்கதாம்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை.